இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த நேரம் போர் முனையில சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு வீரன் எதிரி போட்ட வெடிகுண்டுல ரொம்ப மோசமான காயம் அடைஞ்சார். மருத்துவமனையில ஒவ்வொரு நாளும் அவருக்கு வேதனையா இருந்துச்சு. வலியோட அவர் முணங்கினார். நான் ஜெயிக்கிற வீரன் இல்ல, தோற்கிற நபர். இப்படிதான் தன்னை அவர் பார்த்துக்கிட்டார். ஆனா இவருடைய மனைவி வீட்டுல ஒரு நாள் ரொம்ப எளிமையா ஆனா மனதுருகி ஒரு ஜெபம் பண்ணினாராம். ஒரு அன்புள்ள தேவனே, என் கணவரோட உடம்பை மட்டும் இல்ல, அவருடைய உள்ளத்தையும் சுகப்படுத்துங்க. அந்த சின்ன ஜெபம் அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தொடங்குச்சு. அந்த வீரன் பிற்காலத்துல ஒரு சமாதான பாஸ்டரா மாறினாரு. அவருடைய வார்த்தைகள் என்ன தெரியுமா? என் வாழ்க்கைய நான் எழுதல, ஒரு ஜெபம் தேவனோட கையில போனப்போ என் கதையையே அவர் திருப்பினாரு. யாக்கோபு 5:16 சொல்லுது, நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த வல்லமையோட வேலை செய்கிறது. இப்ப நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்க? உங்க கணவரா, மனைவியா, பிள்ளையா, வேலைக்காரனா, உங்க கூடவே இருக்கிற உயிர் தோழனா, தோழியா? நீங்க பார்ப்பதற்கே சாத்தியமே இல்லைன்னு தெரியற அந்த நிலைமைக்குள்ள ஒரே ஒரு ஜெபம் தேவனோட காதுகளை அடையுது. ஒரு ஜெபத்தால் எல்லாம் மாறும். அது ஒரு புதிய கதையின் ஆரம்பமா ஆகும். நம்ம கையில உள்ள ஜெபம் என்பது ஒரு பட்டயம் மாதிரியே இல்ல, ஆனா அது தேவனோட கையில அவர் பயன்படுத்தும் ஜெயம். இந்த நிமிஷத்துல நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த பெயரை கர்த்தருக்கு சொல்லுங்க. கதைய